ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சந்திரமுரளி. நாம் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா 2021 ரிலீஸ் ஆன ஸ்குவிட் கேம் பார்ட் 1 கொரியன் வெப் சீரிஸ். அது தொடர்ந்து பார்ட் 2 டிசம்பர் 26 அன்றைக்கி ரிலீஸ் ஆகிருக்கு. ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது மொத்தம் பார்த்தீங்கன்னா ஒரு 7 எபிசோட் தான் இருக்குது பார்ட் 2ல். பார்ட் 1ல் பார்த்தீங்கன்னா 9 எபிசோடு இருக்குது. அது ஒன்று ஒரு விதமான ஒரு இன்ட்ரெஸ்ட்டை கொடுக்கும். ஃபஸ்ட்டு எபிசோடு பார்த்தா அடுத்த எபிசோடு ஆட்டோமேட்டிக்காக நம்மளை பார்க்க வச்சிரும். இப்படி தான் நானும் ஃபஸ்ட் சீரிஸ் எடுத்து பார்த்தேன். அது கண்டினியூவாக அந்த பர் டேயில் அந்த 8 எபிசோடு 9 எபிசோடு முடிகிற மாரி அந்தளவுக்கு அந்த கேம் அது நமக்குள்ளே இன்ட்ரெஸ்ட்டாக போயிட்டுருக்கு. இதோட ஒன்லைன் ஸ்டோரி என்னென்னு பார்த்தீங்கன்னா முழுக்க இந்த வறுமை கோட்டுக்கு கீழே இருக்காங்க இல்லையா, இந்த பிஸ்னஸ் பண்ணி லாஸ் ஆனவங்க, ஷேர் மார்க்கெட்டில் பணத்தை போட்டு லாஸ் ஆனவங்க, அப்புறம் இந்த கடைக்கோடி மக்கள் இருக்காங்களே, வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற மக்கள் இருக்காங்க இல்லையா. ஸோ அவங்களுக்கு தான் இந்த டாஸ்க்கு கொடுப்பாங்க. அந்த சேல்ஸ்மேனை ஒரு சப்வேயில் மீட் பண்ணி ஒரு சின்னதாக அவங்களுக்கு அடிஷ்னலாக அந்த கேமுக்குள்ளே உள்ளே வரத்துக்கு ஒரு அடிஷ்னலாக ஒரு டாஸ்க் கொடுத்து தான் கூப்பிடுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கோலி குருண்டு உள்ள குழிக்குள்ள காசு வச்சு நம்ம அடித்தா அந்த காசு ஆப்போசிட்டில் திருப்பினா அது நமக்கு அப்படின்னு எடுத்துக்கோங்க இல்லையா. இதில் இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் ஆடுற கேம். இது எவ்வளோ பேர் வேணால் ஆடிக்கலாம், 5 பேர் அப்படி கூட ஆடிக்கலாம். ஆனால் இந்த கேம் 1 to 1 தான். அவங்களை இன்வைட் பண்ணுற விதமே அப்படி தான், அட்ராக்ஷன் பண்ணி இன்வைட் பண்ணிவிடுவாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா இதேமாரி ஒரு சின்ன இது போட்டு அடிப்பாங்க. அது ஆப்போசிட்டில் திரும்பினா அவங்க நமக்கு காசு கொடுப்பாங்க. சப்போஸ் திரும்பலைன்னா அந்த சேல்ஸ்மேன் நமக்கு பலார்னு அரை தான் கொடுப்பாங்க. இதேமாரி நம்ம ஹீரோ பார்த்திங்கன்னா அந்த கேமில் விளையாடி தோற்று அடி வாங்கி கடைசியில் அவர் ஜெயிக்கவும் செய்வார். ஒரு சில இதை ஜெயிச்சு அவர் பணத்தை எடுத்துகிட்டு அவங்க வீட்டுக்கு போவார். அப்போ தான் அவங்களோட வறுமையை சொல்லுவாங்க. அவங்க அம்மா இவ்வளோ கஷ்டமாக இருக்குது, ஹீரோவுக்கு கல்யாணம் ஆகிருக்கும், கல்யாணம் ஆகிட்டு டைவர்ஸாக இருக்கும். ஹீரோவுக்கு ஒரு பொண்ணு இருக்குது. அந்த பொண்ணு பார்த்திங்கன்னா அவங்க அம்மா கூட தான் இருக்காங்க. இந்தமாரி அவன் பொண்ணு யூஎஸ் போக போகிறா, அடுத்த பர்த்டேக்குள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்கிறதுனால அவள் இங்கே பணம் இருந்தால் நம்ம கூட இருப்பா அப்படின்னு ஒரு கட்டத்துக்கு தள்ளப்பட்டுருவாங்க. ஹீரோவுக்கும் அவள் பொண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா அப்பா பொண்ணு பாசன்னு ரொம்ப ஸ்பெஷல் தானே. அது ரொம்ப நேர்த்தியாக காமிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா கதை ரொம்ப முக்கியம். கதையோட திரைக்கதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா கதை நல்லா இருந்தாலும் அது வடிவமைக்கணும் இல்லை, அது திரைக்கதை ஸ்க்ரீன் ப்ளே பெஸ்ட்டாக பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்குவிட் கேமில் ஒளிப்பது ரொம்ப முக்கியம். இந்த கிராஃபிக்ஸு இந்த கேமுக்கான ஒரு இடத்த கண்டுபிடிச்சாங்களா இல்லை இந்த கிராஃபிக்ஸு அப்படின்றது நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. ஃபுல்லுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ நேர்த்தியாக கண்ணுக்கு நிகரான அப்படி 3D பார்த்தா அப்படி தெரியும், அப்படியே கண்ணுக்கு பக்கத்தில் இருக்க மாதிரி தெரியல. ஸோ அந்தமாரி நம்மளால் ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியுது. ஒரு பெஸ்ட்டு எபிசோட்ஸ் தமிழில் டப் பண்ணது எல்லாருக்கும் ஈஸியாக புரியுது. அந்த டப்பிங் கூட ரொம்ப அழகாக நேர்த்தியாக காமெடியாக ஃபன்னாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா அடல்ட் கண்டென்ட் இருக்குது, ரொம்ப வைலன்ஸும் இருக்குது. ஏன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க பார்த்தா நல்லது, 18 வயசு கீழே இருக்கலாம் இது பார்க்க தேவை. ஏன்னா பார்த்தோன்னா இது ஒரு கொரியன் வெப் சீரிஸ் தான். ஆனால் 2021 தான் ஆக்சுவலாக இந்த ஸ்குவிட் கேம் ரிலீஸ் ஆச்சு. ஆனால் இதோட டைரக்டர் ஹவாங் ஹுங் ஜாங் அவர் பார்த்திங்கன்னா 2008 பார்ட் 1க்கான ஸ்டோரியும் பார்ட் 2க்கான ஸ்டோரி எடுத்து முடிச்சிட்டாரு. ஆனால் இதில் பார்த்திங்கன்னா அப்போதைக்கு யாரும் எடுக்கலை. ஏன்னா அப்போதைக்கு அவ்வளோ வைலன்ஸ் இல்லை, அவ்வளோ குடும்பமாக சுட்டு கொள்றதில்லை, அவ்வளோ ரத்த கலரை யாரும் காட்டுறதில்லை. ஆனால் இப்போ எதிர்காலத்தில் இந்தமாரி எல்லா வெப்சீரிஸ் வர்றதுனால திருப்பி இந்த கதை வந்துச்சு. 2021 ரிலீஸ் ஆகி நெட்ஃப்ளிக்ஸோட சிஓவே ஒன் ஆஃப் த பெஸ்ட் வெப் சீரிஸ் இன் த வேர்ல்டு அப்படின்ட்டு அவரே ட்வீட் பண்ணியிருக்காரு. அமேசானோட ஜெப் பெசாஸ் இருக்காங்க இல்லையா சிஓ, அவரும் இந்த வெப் சீரிஸ் இது ரொம்ப ஒரு சூப்பரான வெப் சீரிஸ், இதை நாங்கள் மிஸ் பண்ணிட்டோம் அந்தளவுக்கு அவங்களும் ஃபீல் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவரே ஒரு நல்ல வெப் சீரிஸ் அப்படின்றத போட்டிருக்காங்க. ஏன்னா 2021 ரிலீஸ் ஆன இதுக்கு எல்லோரும் இன்ன வரைக்கும் காத்துட்ருக்காங்க. நிறைய யூடியூப் சேனல்லேயே இதை பார்த்தீங்கன்னா அவங்க ஒரு வீடியோவை கண்டென்ட் பண்ணி கூட போட்டிருக்காங்க. ஆனால் பட் நாம் இப்போ தான் இது புதுசாக பேசுகிறோம். வெப் சீரிஸ் பார்க்குறவங்க எப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்ட் 1 விட பார்ட் 2ல் நிறைய எதிர்பார்ப்புகள் அதிகமாக இருக்குது. நம்ம ஹீரோ இப்போ எப்படி அந்த கேமுக்குள்ளே போனார், அந்த கேமுக்கு மொத்தம் 456 பிளேயர் தேவைப்படுது சரிங்களா, ஒரு கேம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு. நம்ம நினைக்கிறேன் ஃபோனில் ஆடுற கேமு இல்லை ரொம்ப கஷ்டமான கேமு அந்த மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. அவங்க சவுத் கொரியனில் சின்ன வயசில் அந்த மக்கள் ஆடின கேமை தான் அவங்க டாஸ்க்காகவே கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. 456 பேர் கேம் டாஸ்கில் இன்வைட் பண்ணி அவங்களோட காரில் வச்சு ஒரு ஆக்சிஜன் சிலிண்டர் ஒரு வாயுவை வெளிப்படுத்தி ஒரு கேஸை ரிலீஸ் பண்ணி ஹீரோவை அங்கே கொண்டு போயிடுவாங்க. முடிச்சு பார்த்தா ஹீரோ அங்கே தான் இருப்பார். அதுக்கப்புறம் பார்த்தா டாஸ்க் கொடுப்பாங்க. பார்ட் 1ல் கிட்டத்தட்ட ஒரு 4-5 டாஸ்க் இருக்கும். பார்ட் 1, 2, 3, 4, 5 டாஸ்க் இருக்கும். ஆனால் ஒரு எபிசோடு அப்படியே முடியும் போது நம்மளுக்கு எப்படா அடுத்த எபிசோடு பார்க்கலாம் அந்த அளவுக்கு தான் தோண ஆரம்பிக்கும். ஒரு இடத்துல கூட போர் அடிக்குது. பார்ட் 1 பார்த்திங்கன்னா நம்ம அப்படியே ஃபுல் ஃபோக்கஸாக அதுக்குள்ளே தான் நம்மளுக்கு அந்த கேமுக்குள்ளே அந்த டாஸ்க்குள்ளே அந்த சீரியஸ்க்குள்ளே அடுத்து என்னன்ட்டு நமக்குள்ளே அப்படி இருந்த அளவுக்கு இழுத்துட்டு உள்ளே போயிடுச்சு.
சரிங்களா? எலிமினேஷன் பற்றி நான் சொல்ல, எலிமினேஷன் அவுட் ஆனால் வெளியில் போயிடணும், கேம் விட்டு போயிடணும் அப்படின்னா கிளியர். அவுட் ஆனால் அதே இடத்துல அங்கேயே சுட்டு கொன்னுடுவாங்க. இதுதான் கேமோட சீரியஸ். தெரியாமல் உள்ள அந்த மக்கள் மாட்டிக்கிட்டு இதில் ஜெயிச்சாங்களா இல்லையா, யார் ஜெயிச்சா யார் தோத்தான்றது தான் விஷயம். ஆனால் 45.6 பில்லியன் வந்து கிடைக்கும் அந்த ஒரு நபருக்கு. அது யார் வின் பண்ணா அப்படின்றது தான் இது கதை. ஃபஸ்ட்டு ஒன்றில் எல்லாருக்கும் பார்த்துங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஹீரோ வின் பண்ணிருப்பார். செகண்ட் பார்ட்டில் ஹீரோ அந்த கேமுக்குள்ளே ரிட்டன் திருப்பி வருவார். எப்படி அந்த கேமுக்குள்ளே போனார், எப்படி திருப்பி அந்த கேமை ஸ்டார்ட் பண்ணாங்க, அவர் வின் பண்ணாரா இல்லையா, இல்லை ஹீரோவுக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்றது தான் இருக்கும். நான் சீரியஸ் பார்த்துட்டேன், நல்லா இருக்குது. பார்ட் 1 எதிர்பார்த்த மாதிரி பார்ட் 2 நல்லா தான் இருக்குது. ஆனால் இதில் கேமை மாற்றிட்டாங்க. என்ன ரீசன்னா, ஹீரோவுக்கு இந்த எல்லா கேமும் தெரியும். ஹீரோ நினச்சிட்டு போனார், அவர் நினச்ச மாதிரி அந்த ஃபஸ்ட்டு கேம் மட்டும்தான் ஒரே மாதிரி இருந்துச்சு. அடுத்து வர கேமெல்லாம் ஹீரோவுக்கே தெரியல. ஏன்னா ஆல்ரெடி ஒரு பிளேயர் விளையாடிருக்காங்கன்னா இவருக்கு அடுத்த கேம் என்ன ஏதுன்னு நல்லா தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதை கணிச்சு ஆடுவாங்கன்ட்டு அந்த கேம் எதுவுமே இல்லை. ஃபஸ்ட்டு கேம் மட்டும் தான் காமனாக இருக்கும், ரெண்டாவது கேம் எல்லாம் மூணாவது கேம் எல்லாம் வேறு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆனால் நாமளே தப்பு பண்ணாலும் சுட்டு கொண்டுடுவாங்க, அவங்களும் தப்பு பண்ணாலும் இந்த கேமில் நம்ம ஜெயிச்சாகணும். எலிமினேஷன் ஆகணும்னா சுட்டு கொண்டுடுவாங்க. நம்ம தோத்தாலும் சரி, அவங்க கொடுக்குற டைமுக்குள்ளே அந்த கேம் முடிச்சிடணும். இல்லைன்னா நம்மளை சுட்டு கொன்று வெளியே தூக்கி கிடாச்சிடுவாங்க. அதில் கொஞ்சம் அடல்ட் கண்டென்ட் இருக்கும், அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து சின்ன பசங்க பார்க்க வேணாம். 18 வயசு மேலே இருக்கவங்க பார்த்தா கொஞ்சம் நல்லது அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவர் வந்து அங்கேயே போயிட்டு அதுக்குள்ளே என்ன குளறுபடி பண்ணி இந்த கேமை கண்டுபிடிக்கிறாங்களா, இல்லை அந்த காவல்துறை வந்து அவங்க சேஸ் பண்ணி கிட்ட வந்து கண்டுபிடிச்சாங்களா இல்லையான்றது தான் இது ஒரு கதை. இல்லை நீங்கள் தானே படத்தை சஜஷன் பண்ணுங்கள், அந்த படத்தை எடுத்து பேசுகிறேன். அது வெப்சீரிஸ் இருந்தாலும் சரி, இல்லை படமாக இருந்தாலும் சரி, இல்லை வேறு எதுனா விஷயமா இருந்தால் கூட சொல்லுங்கள், சஜஷன் பண்ணுங்கள், நான் எடுத்து பேசுகிறேன். வீடியோவில் என்ன குறைகள் இருந்தால் அதை சொல்லுங்கள். அடிக்கடி எல்லோரும் சொல்கிறீங்க உச்சி கொட்டுறேன்னு. என்னோட செகண்ட் வீடியோ போக போக அதை நான் மாற்றிக்க ட்ரை பண்ணுறேன். ஏன்னா யூடியூப் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஆசைப்பட்டாக தான் இருந்துச்சு. அதை ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பிக்கிறேன். உங்களோட சப்போர்ட் முக்கியம். எனக்கு இந்த உச்சி கொட்டுறது அது இயல்பாகவே வருது, அது போக போக மாற்றிக்கலாம் நானும் ட்ரை பண்ணுறேன். மற்றபடி எதனா குறைகள் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாருக்கும் ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். சரிங்களா? தேங்க்யூ. மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க.